ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. கிருஷ்ணா, உன்னை நான் இப்ப எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏடா அக்லி கிருஷ்ணா, நான் உன்கிட்ட பேசல, உன் முன்னால ஒரு கிருஷ்ணா இருக்குல்ல, அந்த கிருஷ்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எந்தாடா நான் உன் கூட விளையாடுறேன்னு கூட்டிட்டு வந்து உன்கிட்ட பேசாம இந்த கிருஷ்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? ஒன்னும் இல்லடா, ஒரு சின்ன விஷயம், அது மட்டும் பேசிக்கிறேன், அப்புறம் உன் கூட விளையாட வரேன். ஏடா எந்தாடா கப்ப பார்த்துட்டு பால் நினைச்சிட்டு இங்க இங்க சொல்றியா? இது பால் இல்லடா, அது வெறும் கப்பா. எந்தாடா இது வேணும்? இரு, ஒரு மினிட் இரு, நான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், அதை பார்த்துட்டு உன்கிட்ட தரேன். கிருஷ்ணா, 3 வருஷம் நான் உன்கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்று மட்டும்தான். அன்னைக்கு அவனை எதுக்காக நீ என் லைஃப்ல கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் அவன் இல்லாம ஒரு லைஃபே இல்லைன்னு எனக்கு தோன்ற அளவுக்கு எனக்கு அவன் மேல காதல வர வச்சுட்ட. அவனை என் லைஃப்ல கொண்டு வந்த நீ அவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அவனை பத்தி எதுவுமே தெரியாம இருந்தேன். ஆனா அவன் பேரு ஷமீர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ அவன் என் பக்கத்துல இருக்க மாதிரி, எனக்கு அவன் சீக்கிரமா கிடைச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அவனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல. ஷமீர்ங்கிற பேர் இருக்கவனை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதால தேவையில்லாத பிரச்சனை தான் வந்துச்சு. இப்ப ஷமீருங்கிற பேர்ல யாரையாவது நான் பார்த்தா கூட என்னால அது அவனாதான் இருக்குமோன்னு நம்ப கூட முடியல. ஆனா நம்ம ஒருத்தரை உண்மையா காதலிச்சா அவங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போ அதை நம்ம மனசால உணர முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அது போல இவன் என் பக்கத்துல வரும்போதெல்லாம் எனக்கு அவன் என் கூட இருக்க மாதிரி ஒரு உணர்வு. இவன் அவனா இருக்காதுன்னு என் புத்திக்கு தெரியுது, ஆனா என் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இவன் அவனா இருக்கக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் எங்கண்ணா என்னையும் அறியாம என் மனசுல அவனை விட்டுட்டு இவனுக்கு இடம் கொடுத்துருவணும்னு பயத்துலதான் இவனை பார்க்கும்போதெல்லாம் இவன்கிட்ட சண்டை போட்டு இவனை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட இந்த கப்பில வர அவனோட பேரு ஷமீரா இருக்கணும்னு நான் வேண்டுறேன். அது எதுக்காகன்னு கூட எனக்கு தெரியல. இனிப்ப இவனோட பேரு ஷமீரா இருந்தாலும் இவன் தான் நான் தேடுற ஷமீருங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் இல்லை. இருந்தாலும் இவன் பேரு ஷமீரா இருக்கக்கூடாதான்னு என் மனசு துடிக்குது. அது ஏன்னும் எனக்கு தெரியல. என் மனசுல தோன்ற இந்த எல்லா கேள்விக்கும் பதில் உனக்கு தான் தெரியும். நீ தான் என் ஷமீரை சீக்கிரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஐயோ எடா அகில் கிருஷ்ணா, இப்ப எந்த நினைக்கி கப்பு வேணும்? ஒரு மினிட் இரு, இந்த கப்பில சுடுவெள்ளம் ஒழிச்சா உன் மாமாவோட பேரு வரும். அந்த பேரு மட்டும் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு கப்பு தரேன். அபி, நீ ஸ்கூல் முடிச்சு வந்துட்டியா? ஆமா ஐயோ, நான் ஸ்கூல் போய் சீக்கிரமா வந்துட்டேன். ஐயோ அபி வந்திருக்கானா? அப்ப அவனும் வந்திருப்பானே. ஐயோ கையில வேற கப்பு வச்சிருக்கோம், இந்த கப்பை பார்த்தா இது அவனோட கப்புன்னு கண்டுபிடிச்சிருவானே. அபி, உன் பேபி எங்க? பேபி அங்க வண்டி நிறுத்திட்டு வரும். ஐயோ வர்றதுக்குள்ள இந்த கப்பு ஒளிச்சு வைக்கணுமே. ஐயோ வந்துட்டானே. ஹோய் நில்லு, எங்க நான் வந்ததும் ஓட பாக்குற? அது ஒன்றும் இல்லை. ஹேய், நான் கூட உனக்கு அழகு இருக்கிற அளவுக்கு அறிவில்லைன்னு நினைச்சேன். ஆனா எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை பாக்குற. என்ன புது நம்பர்ல இருந்து போனை போட்டு பேசினா நீ தான் எனக்கு தெரியாதா? நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? அது கொஞ்சம் பதட்டத்திலே உளறிட்டேன். நான் கரெக்டா பேசியிருந்தா நீ ஏமாந்துருப்ப. ஐயோ ஏமாறுறாங்க. என் மென்டல், நீ எவ்வளவு கரெக்டா பேசியிருந்தாலும் நீ தானே நான் கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். எங்க நீ கண்டுபிடிக்கும்? என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கோ? ஆமா, உன் வாய்ஸ் அப்படியே பி சுசீலா வாய்ஸ் கேட்டவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏண்டி, உன்ன மாதிரி கேவலமா தமிழ் பேசுறதுக்கு இந்த ஊர்லயே யாரும் இருக்க மாட்டாங்க. நீ பேசுற தமிழ் பத்தாது, அது நீ தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏடா, நான் கேரளாவில இருந்து வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் தமிழ் பேசுறதே பெரிய விஷயம். எங்க நீ மலையாளம் பேசி பார்க்கலாம். ஏய், நான் எதுக்கடி மலையாளம் பேசணும்? அதை விட நீ பேச மாட்டாத. சரி, அதான் போன்லயே நீ தான் நான் கண்டுபிடிச்சிட்டேனே, அப்புறம் எதுக்கடி நான் வந்தது ஓட பாக்குற? என்ன நேர்ல வந்தா நான் ஏதாவது சொல்லிடுவேணும்னு பயமா? ஐயடா, என்ன கண்டு எனக்கு என்னடா பயம்? எனக்கு ஒரு பயமும் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் வந்ததும் எந்திரிச்ச? எனக்கு எந்திரிக்காம பറ്റില്ലേ? இல்ல இந்த வீட்டுல எந்திரிக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லாம் உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணணுமா? அப்படியெல்லாம் இல்ல.
அது என்னமோ தெரியல, உன் மூஞ்சியை பார்க்கும்போது ஏதோ நீ திருட்டு மொழி முழிக்கிற மாதிரியே தெரியுது, அதான் கேட்டேன். சரி, அது என்ன பின்னால? என்ன பின்னால? ஒன்னும் இல்லையே. இல்லையே, கையில பின்னால என்னமோ ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு காமி. எடா நீ கொஞ்சம் ஓவரா போற. என் கையில என்ன வேணாலும் இருக்கும், நான் என்ன வச்சிருந்தா உனக்கு என்னடா? அல்ல ஒரு பொண்ணு கிட்ட வந்து பின்னால என்ன இருக்கு முன்னால என்ன இருக்கு காமின்னு கேக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏய், கையில என்ன இருக்குன்னு தானடி கேட்டேன். அல்ல எந்த கையில எந்த இருந்தா உனக்கு என்னடா? நான் என்ன வேணா வச்சிருப்பேன், அது உன்கிட்ட சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? நீ என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. சரி சரி, நான் எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கல. ஆனா நமக்குள்ள இருக்கிற டீலிங் தான், அதை மறந்துடாத. அதை நான் மறக்கல, நீ மறக்காம இருந்தா போதும். நைட்டு 12 மணிக்குள்ள உன் பேரை நான் கண்டுபிடிச்சிட்டா, நான் சொல்றத நீ செய்யறேன்னு சொல்லியிருக்க, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான்லாம் மாற மாட்டேன், எனக்கு என்னைக்குமே ஒரே பேச்சு தான். நான் பண்றேன்னு சொன்னா அதை கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா மவளே, அப்படி மட்டும் நைட்டு 12 மணிக்குள்ள நீ என் பேரை கண்டுபிடிக்கலனா, நான் கேட்டதை நீ கொடுத்தே ஆகணும். அப்ப கொடுக்க மாட்டேன், அப்படி இப்படி நீ ஏதாவது எஸ்கேப் ஆன, நான் விட மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியாது. எடையடா அதான் நான் கண்டுபிடிக்கிறேன்னு പറഞ്ഞില്ലേ, பின்னந்தா? இல்ல, இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்ற, எப்படி கண்டுபிடிப்ப? அது நான் எங்கடா கண்டுபிடிக்கும், அத பத்தி உனக்கு என்ன? உனக்கு நான் கண்டுபிடிச்சா போதும்ல. இல்ல, உன் அண்ணன் கிட்டயோ என் அக்கா கிட்டயோ உன்னால கேட்க முடியாது. அப்புறம் இந்த வீட்ல இருக்கிறது சிம்ரன் தான். சிம்ரனுக்கு என் பேரு வாயிலேயே வராது. அப்புறம் எப்படி நீ என் பேரை கண்டுபிடிப்ப? அத பத்தி உனக்கு என்னடா கவலை? உன் பேரை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வழியெல்லாம் என் கையில இருக்கு. கையில இருக்கா? அதாவது கையில இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னேன். இல்லையே, ரொம்ப ஜெர்க்கா வராளே. கையில என்னமோ வச்சிருக்கா, அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. சரி, நீ கண்டுபிடி. ஆனா கையில என்னன்னு சொல்லு. ஏடா அதான் கையில ஒன்னும் இல்லைன்னு சொன்னல. ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னா அப்ப கையை காட்டு. எதுக்கு காட்டணும்? அதெல்லாம் காட்ட முடியாது. அப்ப என்னமோ இருக்கு. ஏடா என் கையில என்ன இருந்தா உனக்கு என்னடா? ஏய், உன் கையில என்ன இருந்தாலும் அதை பத்தி எனக்கு எதுவும் இல்ல. ஆனா நான் வந்ததும் எதுக்கடி அதை பின்னால மறைச்ச? எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே மறைச்ச. அப்ப எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும், என்னன்னு காமி. ஏடா அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. இப்ப நீ காமிக்கிறியா இல்ல நானே பாக்கவா? ஏடா வேண்டாம், பக்கத்துல வந்து அப்புறம் நான் அடிச்சிருவேன். அடிப்பியா? அப்ப எனக்கு கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும்டி. என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னா கண்டிப்பா என் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஏதோ ஒன்னு கையில வச்சிருக்கா. அதனாலதான் இவ்வளவு கான்பிடென்ட்டா இன்னைக்கு 12 மணிக்குள்ள என் பேரை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றா. அது என்னன்னு பாக்கணுமே. அப்படி மட்டும் ஒருவேளை இன்னைக்கு நைட்டுக்குள்ள என் பேரை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் கிஸ் மிஸ் ஆயிருமே. விடக்கூடாது, அது என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். நீ காமிக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏடா வேண்டாம். ஜிமிக்கி 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 பொண்ணு, மினிக்கி 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 கண்ணு, வருது அலையாட்டம், வாக்கிங் வரும் சாக்லேட் சிலையாட்டம். டசுக்கி 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 ரோஸ், ஹசுக்கி 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 வாய்ஸ், தூரல் அழகாட்டம், ஊருக்குள்ள ஏஞ்சல் நடமாட்டம். என்ன கட்டி இழுத்தவள் நீதானே, நானும் இப்போ உனக்கு ஒரு ஃபேன் தானே. என்ன வந்த ஒரு சிறு சாக்குல உயிரில தாக்குற கலவர கோல் நீயே. எக்கச்சக்க அழகியும் நீதானே, கொஞ்சம் கொஞ்சம் பழகணும் நான் தானே. உன் அழக வழையில கையில கரையில மையில முதத தெளிச்சானே. ஆத்தா ஆத்தா கண்ணால பார்த்தா ஹீட்டா ஹீட்டா லுக்கா லுப்பா, பீட்டா பீட்டா வந்தாலே ட்ரீட்டா, ஸ்லிப்பால லிப்பால கொக்கா மொக்கா. ஏடா பிராந்தா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தான் வேண்டாம்னு சொன்னேன்ல, சொல்ல கேட்காம கையில இருந்து பிடிச்சி இழுத்து இப்படி கப்ப கீழே போட்டு உடைச்சிட்டியே. ஏய், நான் கேட்டப்பவே நீ ஒழுங்கா காமிச்சிருந்தா நான் புடிச்சு எடுத்துருப்பனா? நான் தான் வேண்டாம் விடுன்னு சொன்னேன்ல, சொல்ல கேட்காம ஏன்டா பிடிச்சி இழுத்த? இப்ப கப்ப உடைஞ்சு போச்சு, இனி நான் என்ன பண்ணுவேன்? ஏ சரி விடுறி, கப்பு தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உள்ள கிச்சன்ல இந்த மாதிரி 10 கப் இருக்கு, போய் எடுத்துக்க போ. ஏடா 10 இல்ல 100 கப் இருக்கட்டும், ஆனா அதுல எல்லாம் உன் பேர் இருக்குமா? ஏன் பேரா? அது உன் பேர் என்னன்னு அம்மாச்சி கிட்ட கேட்டப்போ, அம்மாச்சி தான் உன் ஃப்ரெண்டு யாரோ இந்த கப்பு உனக்கு கிஃப்டா கொடுத்தது, இதுல சுடுவெல்லாம் ஒழிச்சா உன் பேரு வரும்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓ, அப்ப இந்த கப் இருக்கிற தைரியத்துலதான் 12 மணிக்குள்ள என் பேரை கண்டுபிடிப்பேன்னு என்கிட்ட சவால் விட்டியா? அதேடா, ஆனா இப்பதான் இந்த கப்பை போட்டு உடைச்சிட்டியே, இப்போ எனக்கு சந்தோஷமா? இப்போ நான் எங்கடா உன் பேரை கண்டுபிடிக்கும்? ஏ சரி, இப்ப என்ன உனக்கு என் பேர் என்னன்னு தெரியணுமா? சொல்றேன் விடு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் வேண்டாம், அதான் 12 மணிக்குள்ள ஞானே உன் பேரை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன்ல,
வச்சுக்கிறேன். போடா. இல்ல எனக்கு புரியல. என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் கொடுத்த கப்பு உடைஞ்சதுக்கு நான் தான் டென்ஷன் ஆகணும். அதுக்கு எதுக்கு இவ டென்ஷன் ஆயிட்டு போறா? என் பேர் தெரியாதுன்னு சொன்னா சரி, நானும் எப்பவும் போல விளையாட்டுக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அவ தான் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்னா சரின்னு நானும் விளையாட்டுக்கு பெட்டு கட்டினேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்ப கூட என் பேர் என்னன்னு கேட்டா நான் சொல்லிட போறேன். அதுக்கு எதுக்கு இவ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு போறா? டென்ஷன் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த விஷயத்துக்கு எதுக்கு இவ இவ்ளோ எமோஷனல் ஆகுறா? எனக்கு பிடிக்கலமா, கொஞ்சம் கூட பிடிக்கல. இது என்னம்மா ஊரு? அங்க கிராமத்துல ஒரு சத்தம் இல்லாம அப்படியே அமைதியா கிடக்கும். இங்க என்னடாண்டா பஸ் விட்டு இறங்குன நேரம் முத கொண்டு டர்ரு புர்ரு கர்ரு புர்ருன்ட்டு வண்டிக்கு இங்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டே இவ்வளவு கிடக்கு. எத்தே இந்த ஒரு ரோட்டை கடந்து அங்கிட்டு போய்விடுவோம்னு பார்த்தா முடிய செய்ய மாட்டேங்க. வண்டி பாட்டுக்கு வந்துகிட்டே இவ்வளவு கிடக்கு. எப்படி கடந்து அங்கிட்டு போக? ஐயோ, இந்த பட்டணத்துல இந்த கட்டணம் எல்லாம் ஒரே மாதிரி பெருசா இருக்கு. இதுல என் பேரனோட வீடு எங்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. இங்கிட்டு பார்த்தா எல்லாரோடும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல எந்த பக்கம் போகன்னு தெரியல. பேசாம பேரனுக்கே ஒரு போனை போட்டு அவன் வீடு எங்கிட்டு இருக்குன்னு கேட்போம், கேட்டுட்டு போவோம். அல்லாம எங்கேயாவது வழி மாறி போயிட்டோம்னா என்ன செய்ய? சக்தி அன்னைக்கு ஒரு நாள் கிராமத்துக்கு வந்தப்ப இந்த டவுன்ல இருக்கிற வீட்டோட அட்ரஸ் போன் நம்பர்னு எல்லாத்தையும் ஒரு கடலாஸ்ல எழுதி கொடுத்தானே, அது இந்த பெட்டிக்குள்ளார தான் இருக்கு. அதை எடுத்து இங்க யாருக்கிட்டையாவது காமிச்சோம்டா அவங்க படிச்சு அங்க எப்படி போகணும்னு வழி சொல்லுவாங்க. அதுபடி போய்க்கிடுவோம். ஐயோ, அதுக்கு முதல்ல இந்த ரோட்டை கடந்து அங்கிட்டு போகணுமா? வண்டி வேற சர்ரு பொருண்டு வந்துகிட்டே இருக்கு, பயமா கிடக்கு. சேத்தா மாரியாத்தா, ஒரு வழிக்கு அந்த ரோட்டை கடந்து இங்கிட்டு வந்துட்டோம்மா. அங்கனக்குள்ள என்ன வண்டியும் காரும் போய்கிட்டு வந்துகிட்டே கிடக்கு. ஆனா இங்க கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ நம்ம கிராமம் மாதிரி நல்ல மரமெல்லாம் இருக்கு, வண்டி எல்லாம் அம்பிட்டு காணும். சரி, பின்னா இங்கேயே கொஞ்ச நேரம் உக்காருவோம். உக்காந்து பேரனோட அட்ரஸை எடுத்து யாராவது வந்தாகண்டா அது எங்கிட்ட இருக்கு எப்படி போனன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா போவோம். இந்த கடலாச்சு தாமா நினைக்கேன். இதுல தான் சக்தி அன்னைக்கு வந்தப்ப டவுன்ல உள்ள வீட்டு அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்தான். சரி பாப்போம், நமக்கு ஒன்றும் படிக்க தெரியாது. யாராச்சும் வந்தாகண்டா அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். போன் நம்பர் சக்தியோட தான் இருந்தா ஒரு போனை போட்டு கொடுக்க சொல்லுவோம். அவனை கூப்பிட்டு சொன்னா அவனே வந்து நம்மளே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அத ஒரு தம்பி வருதே, இந்த தம்பி கிட்ட கேட்டு பாப்போம். நல்ல கண்ணாடி எல்லாம் போட்டு படிச்ச விராட்டம் இருக்கு, பார்த்தா கரெக்டா சொல்லி போடுவாரு. கேட்டு பாப்போம். தம்பி. என்னம்மா சொல்லுங்க, என்ன வேணும்? தம்பி, நான் சிலுக்குவாரப்பட்டிங்கிற கிராமத்துல இருந்து வரேன் பாத்துக்கிடுங்க. இந்த டவுனுக்கெல்லாம் நான் முன்ன பின்ன வந்தது கிடையாது. இதுதான் முதல் வாட்டி வரேன். என் பேரன் இங்கதான் தங்கி காலேஜ் படிக்கான். அவன் வீடு இங்கதான் எங்கேயோ இருக்கு. ஆனா எங்கிட்டு போகணும்னு எனக்கு வழி தெரியல. சரி, அவனை போனை போட்டு கூப்பிடுவோம்னு பார்த்தா என்கிட்ட போனும் கிடையாது பாத்துக்கிடுங்க. அப்புறம் இந்த அவன் வீட்டு அட்ரஸ் போன் நம்பர்லாம் இந்த கடலாசுல தான் எழுதி கொடுத்தான். இதுல அவன் நம்பர் இருக்கு. ஒரு போனை போட்டு தரீங்களா? அவனுக்கு போனை போட்டு கூப்பிட்டோம்டா அவனே வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கு நம்ம கொடுங்க, போன் போட்டு தரேன். ஐயோ, ரொம்ப நன்றி தம்பி. இந்தாங்க, இதுல அவன் போன் நம்பர் இருக்கு, ஒரு போனை போட்டு கொடுங்க. என்னமா அது போன் நம்பர் இருக்கு, ஆனா கடைசியில 2 நம்பர் அழிஞ்சிருக்கு. அப்புறம் எப்படி போன் போடுறது? ஐயோ, அழிஞ்சு போச்சா? அதுவும் இந்த கடலாசுல எழுதி கொடுத்தப்ப பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி அங்க அலமாரி மேல சொருகி வச்சிருந்தேன். வாரையில சரி இதை பத்திரமா எடுத்து பெட்டிக்குள்ள வைக்கணுமே, மறந்து போயிடுவோமேண்டு தண்ணி கையோட அப்படியே எடுத்து உள்ள வச்ச பாத்துக்கிடுங்க. அதுல தண்ணி போட்டு அழிஞ்சு போயிருக்கும். சரி, 2 நம்பர் தானே போன போகுது, பாக்கி நம்பர் இருக்கும்ல அதுல போடுங்க, கிடைக்குதான்னு பாப்போம். ஐயோமா, அப்படியெல்லாம் போட முடியாதுமா. 10 நம்பர் கரெக்டா இருந்தா தான் போன் போகும். 8 நம்பர்ல இருந்தா போன் போகாதுமா. ஐயோ, போகாதா? ஐயோ, அப்ப என்ன செய்யப்போ? பேரனோட போன் நம்பரு இது ஒண்ணுதான் இருக்கு, வேற எங்கேயும் நான் எழுதி வைக்கலையே. இனி இப்ப போன போட்டா தானே அவனுக்கு நான் வந்திருக்கேன்னு தெரியும். அப்புறம் இப்ப எப்படி அவன் வீட்டுக்கு போக? அது என்னம்மா நீங்க, இதுதான் கிராமத்துல இருந்து முதல் தடவை டவுனுக்கு வரேன்னு சொல்றீங்க. அப்போ இங்க அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. இப்போ போன் நம்பர் இல்லாம எப்படி உங்க பேரனுக்கு கூப்பிடுவீங்க? ஐயோ, அதுதான் தம்பி எனக்கும் தெரியல. போனை போட்டு கூப்பிடுவோம்னு தான் நினைச்சேன். இப்ப போன் நம்பர் இல்லங்கிறீங்க. சரி, அதுல அட்ரஸ் இருக்கும்ல, அந்த அட்ரஸ் ஏதாவது சொல்லுங்க. இங்க பக்கத்துல எங்கேயாவது இருந்தா நான் போய்க்கிடுறேன். அட்ரஸ் இந்த ஊரு தான், ஆனா இந்த தெரு இங்க இல்லம்மா. ஒரு 4-5 தெரு தள்ளி அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடியாத்தி, 4-5 தெரு தாண்டி போகணுமா? அது எப்படிங்க, ரொம்ப தூரமா போகணுமா? கொஞ்சம் தூரம் தாம்மா. ஐயோ, சரி, நீ தூரம்ட்டா என்ன செய்ய, போய் தானே ஆகணும். போன போட்டா அவனே வந்து கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன். இப்ப போன் நம்பர் இல்ல, அப்ப நான் தான் அவன் வீட்டை கண்டுபிடிச்சு போய் ஆகணும். சரி கொடுங்க, எப்படி போகணும்னு சொல்லுங்க, நான் போய்க்கிடுறேன்.
எப்படி போகணும்னு இப்ப நான் வழியா பூரா சொன்னேன்னா உங்களுக்கு புரியாதுமா. இப்போதைக்கு இப்படி நேரா போயிட்டு வலதுக்க பக்கம் திரும்புங்க, அங்க ஒரு தெரு வரும். அங்க போயிட்டு அங்க யார்கிட்டயாவது திரும்ப எப்படி போகணும்னு கேட்டுட்டு அப்படியே கேட்டு கேட்டு போயிடுங்கம்மா. சரி தம்பி, இப்போதைக்கு நேரா போய் வலது கை பக்கம் ஒரு ரோடு திரும்பும், அந்த ரோட்ல போனா ஒரு தெருவு வரும், அங்கிட்டு போகணும், அவ்வளவுதானே? சரி, நான் அங்கிட்டு போய் அப்புறம் எப்படி போகணுங்கிறது அங்க வேற யார்கிட்டயாவது கேட்டு போய்க்கிடுறேன். சரிங்கம்மா, இந்தாங்க. ஐயோ எம்மா மாரியம்மா, என்னம்மா இது கொடுமை! இங்கே இருந்து அவனுக்கு போனை போட்டு கூப்பிட்டா உக்காந்த இடத்துலயே அவனே வந்து கூட்டிட்டு போவான்னு பார்த்தா இது என்ன போன் நம்பர் வேற இல்லைன்னு சொல்றாவோ. சரி, நீ என்ன செய்ய, டவுனுக்கு வந்தது வந்துட்டோம், இனி எப்படியாவது பேரனோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு போய் தானே ஆகணும். இந்த தம்பி சொன்னாப்புல இந்த வழியா போவோம், அப்புறம் அங்கிட்டு போய் எப்படி போகணும்னு கேட்டு கேட்டு எப்படியாவது பேரன் வீட்டுக்கு ராத்திரிக்குள்ள போய் சேர்ந்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.